கடலூர் சென்னை இடையே வருகின்ற 30ஆம் தேதி கரையை கடக்க இருக்கிறது ஃபெங்கல் புயல். இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களையும் அறிவோம். எனது சிறப்பு செய்தியாளர் கார்கே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசுவோம். கார்கே வணக்கம். இப்ப கடலூர் சென்னை இடையே வருகின்ற 30ஆம் தேதி கரையை கடக்கும் ஃபெங்கல் புயல் என்று தகவல் இருக்கிறது. அப்ப சென்னையை குறிவைக்கிறதா ஃபெங்கல் புயல்? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இனி அடுத்தடுத்த கட்டமாக எப்படி இருக்கும்? மழை படிப்படியாக அதிகரிக்குமா? 30ஆம் தேதி 1ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குமா? உங்களுடைய பார்வை. இந்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சரியா ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக 4 விதமான போர்காஸ்ட் இருந்தது. அதுல ஒரு மாடல் சொன்னது சென்னையில இது கரையை கிடக்கிறது. நம்ம கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சென்னையை குறிவைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஒரு சூழல்ல தான் பல நகர்வுகள் இதை உந்தி தள்ளியது. குறிப்பா இது மியான்மருக்கு போகணும் ஒரு மாடல்லாம் காட்டுச்சு. இதற்கு மத்தியில அதாவது அந்த புயலாக மாறக்கூடிய சிஸ்டம் அருகே வரதான் அதை எக்ஸாக்டா கணிக்க முடியும். இந்த ஒரு சூழல்ல 2 நாட்கள்ல அது சென்னைக்கு அருகே வர இருக்கிறது. அதாவது இன்றைய தினமே அது நாகையை நோக்கி நகர இருக்கிறது. இன்னைக்கு புயல் ஏறும். அதன் பிறகு நாளைய தினம் பாத்தீங்கன்னா பெரிய அளவிலான நகர்வுகள் இருக்காதுன்றாங்க. ஸ்லோவான மூவ்மெண்ட் இருக்கும். அது 6 to 13 வேகத்துல நகரக்கூடும் அப்படின்றாங்க. இவ்வாறாக நகர்கின்ற போது 29ஆம் தேதி அது புதுவைக்கு அருகே வந்துவிடும். புதுவைக்கு அருகே அது வந்த பிறகு காற்று வடமேற்காக வருவதால வங்கக்கடல்ல இருந்து வரக்கூடிய காற்று வடகிழக்கா இருக்கும். ஆனா இந்த சிஸ்டம் வடமேற்காக நகர்கிறது. அப்படி நகர்கின்ற போது மழை நமக்கு 29ஆம் தேதி சென்னைக்கு தீவிரமான ஒரு மழையை எதிர்நோக்கி இருக்கிறோம். இது ஏற்கனவே கணிச்ச மாதிரி நெல்லூருக்கு போகும் அப்படின்னு சில போர்காஸ்ட் மாடல்ஸ் கணிச்சாங்க. இப்போது ரொம்ப எக்ஸாக்டா எங்க கணிக்கப்படுது அப்படின்னா, இது குறிப்பிட்ட 2 இடங்களுக்கு இடையே, அதாவது கடலூர்ல பரங்கிப்பேட்டையிலிருந்து சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில இது கரையை கடப்பதற்கான பெரும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஐஎன்பி அவங்களுடைய தகவலாக சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணிதான் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் இதை சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக 30ஆம் தேதி அது சென்னைக்கு மிக அருகே வருகிறது. இப்போதைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த மேப் படி, இந்த போர்காஸ்ட் மாடல்ஸ் படி தாம்பரத்துக்கு பக்கத்துல வரைக்கும் இது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அவங்க என்னன்னா சவுத் சென்னை அப்படின்றாங்க. புதுவைக்கு மேல, அதாவது இந்த லார்ஜ் எக்ஸ்டன் பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கும், இன்னொரு புறம் சென்னை இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில சென்னைக்கு கீழே, அதாவது தென் சென்னை பகுதியில இது கரையை கடக்குன்றாங்க. குறிப்பாக தாம்பரமோ கல்பாக்கமோ இதெல்லாம் கடக்கலாம். நமக்கு இதற்கு முந்தைய புயல்கள் ஞாபகம் நினைக்கிறேன். மதுராந்தகத்துல மரக்காணம் போன்ற இடங்கள்ல, மரக்காணம் புதுவை போன்ற இடங்கள்ல எல்லாம் இந்த புயல் கடந்திருக்கிறது. இதே போன்ற ஒரு சூழல்ல தான் தெற்கு சென்னையை மையப்படுத்தி இந்த புயல் கொண்டிருக்கிறது. இது நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கேப் எடுக்குது. இந்த கேப் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அது கரையை கடக்கும் போது தீவிரமான மழை எங்க இருக்கும் அப்படின்னா சென்னை கேடிசிசி ஜோனுக்கு இருக்கும், புதுவைக்கு இருக்கும், அதே போல கடலூருக்கு இருக்கும். 29, 30 இந்த 2 தேதிகள் மிக ஜாக்கிரதையாக சென்னை இருக்க வேண்டும். இதை குறிப்பா இது அரசு நிர்வாகத்துக்கு இதை அறிவிச்சிருப்பாங்க. அதனால 29, 30 இந்த 2 நாட்கள் சென்னை மக்கள் மற்றும் அருகே இருக்கக்கூடிய இந்த கேடிசிசி ஜோன், அதாவது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்ல தீவிரமான ஒரு மழை இருக்கும். அதுக்கப்புறமா 2 நாட்கள் அது உள்ளே சென்ற பிறகு 30ஆம் தேதி சென்ற பிறகு 1-2 தேதிகள்ல இதனுடைய எஃபெக்டால மழை இருக்கும் அப்படின்றாங்க. அதனால இது எக்ஸாக்டா சென்னையை குறிப்பார்த்து கொண்டிருக்கிறது. இது தற்போதைய கணிப்பாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்கே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.